நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே பெட் லவர். அது மார்க்கெட் அதிகம் இருக்கும், பார்க்கறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். டைம் பாஸாக தான் வச்சேன். இப்போ கொஞ்சம் மெயினாக இருக்குது. நம்மளே ப்ரீடு பண்ணி வச்சிருக்காங்க. 250 300 மைல் இருக்கும். 40 நாள் குட்டியை வந்து உங்களுக்கு ஜோடி வந்து 600 கம்பல் பண்ணி அது உங்களுக்கு தெரியும் பார்த்துக்குவோன்னு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 700 ரேட்டுக்கு கூண்டு முறையில் தான் வளர்க்க முடியுங்க. இன்ஃபெக்ஷனும் வர ஆரம்பிச்சிடும். சத்துக்கள் நிறையா இருக்குது. கொழுப்பு சத்து கிடையாதுங்க. வயதானவங்கலேருந்து கொஞ்சம் சின்ன குழந்தைங்க எல்லாத்துக்குமே ஜீரணமாகக்கூடியது. எல்லாருமே சாப்பிடலாம். கோழிக்கறி மாதிரி இருக்காது, ஆட்டுக்கறி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்கிற பக்குவம் தவிர்த்துனா சாப்பிட முடியாது. கெட்டியாக செய்யணும். அதெல்லாம் சில்லி நல்லா இருக்கும். கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு 2-2.25 கிலோ இருக்கும். முடி வந்து அதிகமாக வரும். பொமேரியன் டாக் மாதிரி க்ரூமிங் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு சடை பிடிச்சிக்கும். 4 மாதத்து குட்டி தான். 3.5-4 கிலோ வரைக்கும் வருங்க. அதுதான் நமக்கு சீப்பாக கிடைக்குது. குட்டி போகிறதுன்னு தனி ரூம் டச் பீரியடில் வருங்க. இது கலர் வெரைட்டி எல்லா கலர் இருக்குதுங்க. ஆனால் கலர் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். வெயிட் ஃபுல்லாக அந்த கழுத்தில் இது போய் என்ன ஆகும், அந்த கழுத்து நரம்பு கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பர்மான் நல்லா இருக்குதுங்க. சொறி நோய் வரும், கழிச்சல் நோய் வரும், தலை சுற்றி நோய்னு வரும் குட்டிகளுக்கு. அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2 நாளான குட்டி 40 நாள் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்க விடுவோம். இது சனையாக இருக்குது, நல்லா இருக்குது. கண்ணுக்கு மை போட்ட மாதிரி நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இப்படி பொறி பொறியாக வரும். இதில் வந்து ஸ்மெல் அதிகமாக வரும். அக்கம் பக்கத்தில் வீடு இருக்கக்கூடாது. மாதம் ஒரு 30 ரூபா பக்கம் கிடைக்குதுங்க குட்டிகளில் மட்டும். அது இல்லாமல் மீட்டுக்கு தனியாக உங்களுக்கு போகிற மாதிரி அது கிடைக்கும். இது உங்களுக்கு கிலோ 800 ரேட்டுக்கு போகுதுங்க. 11 கிலோ வந்துச்சுங்க. கூண்டு அதிகம் இல்லாதனால எல்லாம் ஒன்றா கூட்டு. ரேபிட் ஃபார்ம் முயல் வளர்ப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முயல் வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா முயலை வளர்க்குறாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா முயல் வளர்ப்புக்கு வந்து அவங்க வந்து என்னென்ன மாதிரியான தீவனங்கள் கொடுக்குறாங்க. முயல் வளர்த்து யாராவது தேவைப்பட்டது அப்படின்னா அவங்க வந்து விற்கவும் இங்கே செய்கிறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா முயல் கறி தேவைப்படுறவங்களும் இவங்களை அணுகலாம். ஸோ அது சார்ந்த ஒரு பதிவை தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் பேருங்க சார்? செல்வம். செல்வம். சார், நீங்கள் இந்த ரேபிட் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஆண்டுகள் ஆச்சுங்க? இது நான் சொல்லப்போனால் 20 வருஷம் ஆச்சுங்க. 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம். ஓகே. எப்படி ஆரம்பிக்கணும் அந்த எண்ணம் வந்துச்சு? ஸ்டார்டிங்கில் சின்ன வயசுலேருந்தே பெட் லவர். அப்பா ஸ்டார்டிங்கில் செஞ்சப்போ நான் படிச்சுட்டு இருந்தோம். அந்த டைம்லேருந்தே பழக்கம். அது இப்போ நம்ம ஒரு ரேஞ்சுக்கு வரவும் இப்போ நானே எடுத்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அந்த முயல் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு மாதிரியான பெட்டை வந்து நேசித்து அதை வளர்ப்பாங்க. உங்களுக்கு அந்த முயல் மேலே மட்டும் ஆர்வம் வர்றதுக்கு காரணம் என்னங்க? அது மார்க்கெட் அதிகம் இருக்கும், சீக்கிரம் வந்து உற்பத்தி ஆகும், நல்ல பார்க்குறதுக்கு நல்ல லுக்காகவும் இருக்கும். டைம் பாஸாக தான் வச்சேன். இப்போ கொஞ்சம் மெயினாக இருக்குது. இந்த முயல் வந்து நீங்கள் எங்கே வாங்கிட்டு வருவீங்க சார்? ஆரம்பத்தில் வந்து நான் முதல்ல ஒரு ஃபார்ம் இருந்ததுங்க. அப்போ இப்போ இல்லை. அவங்ககிட்ட இருந்து ஸ்டார்டிங்கில் வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்மளே ப்ரீடு பண்ணி இப்போ பெருக்கி வச்சுருக்காங்க. அதெல்லாம் வெளியிலேருந்து யாராவது கொண்டு வந்தாலும் நான் வாங்கிக்குவீங்க. முயல் எத்தனை முயல் நம்மக்கிட்ட இருக்குங்க சார்? இப்போ சொல்லப்போனால் அப்புறம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 250-300 முயல் இருக்குது. 300 முயல் இருக்குது. எவ்வளோ ரேட்டு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க தேவைப்படுறவங்களுக்கு? தேவைப்படுறவங்களுக்கு 40 நாள் குட்டியை வந்து உங்களுக்கு ஜோடி வந்து 600 ரேஞ்சு கொடுக்குறோம். அதில் பெரிய முயல் கேட்டிங்கன்னா ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி மாறும். கறி முயல் வந்து உங்களுக்கு உயிரோட வந்து 550 ரேட் போடுறோம். கறி வந்து 750 ரேட்டுங்க. அதே மாதிரி வளர்க்குறதுக்கு பெரிய முயல் வந்து 600 700. அந்த சினையாக இருக்கிற மாதிரி உள்ளது பெரும்பாலும் யாரும் கொடுக்குறதில்ல. அப்படி கம்பல் பண்ணி அது உங்களுக்கு தெரியும் சரியாக பார்த்துக்குவோன்னு நம்பிக்கை கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து 700 ரேட்டு கிலோ. குட்டியை மட்டும் உங்களுக்கு பீஸ் ரேட் ஜோடி ரேட் வருங்க. ஜோடி 600 ஸ்டார்டிங் சைஸுக்கு தகுந்த மாதிரி வரும். 1 கிலோவுக்கு மேலே போச்சுன்னா அவங்களுக்கு அந்த வெயிட் ரேட் வந்துடும். முயல் எப்படி வளர்க்கணும்? முயல் கூண்டு முறையில் தான் வளர்க்க முடியுங்க. ஓப்பன் பிளேஸில் வைக்க முடியாது. பூனை நாய்க்கெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பு பண்ண வேண்டியதுரும். நம்ம க்ளீன் பண்ணுற வேலையும் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு இன்ஃபெக்ஷனும் வர ஆரம்பிச்சிடும். அதில் கூண்டில் மாதிரி வச்சிட்டோம்னா அதுக்கு இன்ஃபெக்ஷன் வர்றது கம்மியாகும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ முயல் வந்துட்டுங்க, முயல் கறி வந்து நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு யோசிப்பாங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, இது எப்படா நம்ம சாப்பிட்றது? ஆனால் அதில் நிறைய சத்துக்கள் நிறையா இருக்குது. என்னென்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குங்க சார்? அது கொழுப்பு சத்து கிடையாதுங்க. வயதானவங்கலேருந்து சின்ன குழந்தைலேருந்து எல்லாத்துக்குமே ஜீரணமாகக்கூடியது. சுகர் பேஷண்ட்டு, பிபி, ஹார்ட் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாம். சீக்கிரம் ஜீரணமாகிடும். கறி வந்து எப்படிங்க? மீட் வந்து கோழிக்கறி மாதிரி இருக்குங்களா இல்லை ஆட்டுக்கறி மாதிரி இருக்கும்? அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் சாப்பிட்டதில்லை, அதனால தான் கேட்குறேன். கோழிக்கறி மாதிரி இருக்காது, ஆட்டுக்கறி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது செய்கிறது பக்குவமாக செய்யும். செய்கிற பக்குவம் தவிர்த்துனா சாப்பிட முடியாது. ஓகே. எந்தெந்த மாதிரி சமைக்கணுங்கிற அந்த முறையை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சமைக்கிறது எப்பவும் போல் சிக்கன் சமைக்கிற மாதிரியே தான். அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி செய்வாங்க. ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க. இது வந்து கெட்டியாக ஃப்ரை மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். குழம்பு மாதிரி வைக்காமல்
கெட்டியாக செய்யணும். அதில் சில்லி நல்லாயிருக்கும். சில்லியும் போடலாம். அப்படியே சிக்கன் சில்லி மாதிரியே இருக்குங்களா? ஆமாம், அது கொஞ்சம் இது நல்லாயிருக்கும். நல்லா கொஞ்சம் கறி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இப்போ நீங்களே வந்து யாராவது தேவைப்படுறது கறினா நீங்களே க்ளீன் பண்ணி எல்லாம் வெட்டி கொடுத்துருவீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ ஃபார்மை பார்க்கலாங்களா? பார்க்கலாம் வாங்க. ஓகே, எடுத்து காட்டுங்க. இது எவ்வளோ வெயிட் இருக்குங்க? இது வந்து ஒரு 2-2.25 கிலோ இருக்கும். 2-2.25 கிலோ. ஓகே ஓகே. இது வந்து அங்கோரா டைப்புன்னு சொல்லுவாங்க. முடி வந்து அதிகமாக வரும். பொமேரியன் டாக் மாதிரி முடி அதமாக பொசு பொசுன்னு இருக்கும். இதில் மெயின்டெனன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். க்ரூமிங் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு சடை பிடிச்சிக்கும். இந்த மாதிரி இங்கே கெட்டிய சடை பிடிச்சி பார்த்தீங்களா, இந்த மாதிரி சடை பிடிச்சிக்கும். இது கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஏற்றோம்னா நல்லா அழகாக இருக்கும், பொசு பொசுன்னு இருக்கும். இது வந்து நியூசிலாந்து ஒயிட்லேயே அங்கோரா டைப்பு. இது சேம் பீரியடு. இது ஃபீமேலு, இது ஃபீமேல். ஓகே. இது நியூசிலாந்து ஒயிட் நார்மல் பீடு. எடுக்க முடியுமா? இது மேலு. இது மேலுங்களா? வெயிட் வந்து இது கம்மியாக தான் இருக்க மாட்டேங்க சார். இது குட்டி. அது குட்டி 4 மாதத்து குட்டி தான். இது எவ்வளோ வெயிட் வரைக்கும் வருங்க சார்? 3.5-4 கிலோ வரைக்கும் வருங்க. ஆனால் அந்தளவுக்கு நம்ம வெயிட்டு ஏற்ற வைக்க மாட்டோம். இப்போ இது முட்டை வந்து என்னங்க முட்டை? இது வான்கோழி முட்டை. வான்கோழியை வளர்க்குறீங்க? வான்கோழி ஒரு 3 இருக்குதுங்க. என்னென்ன தீவனங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அதுக்கு? நமக்கு முழு நேரம் இந்த காலிஃப்ளவர் லீஃப் மட்டும்தான் கொடுக்குறோம். அதுதான் நமக்கு சீப்பாக கிடைக்குது. இத்தனை உருப்படிகள் நமக்கு தீவனம் சமாளிக்கிறதுக்கு இட வசதி இல்லை. அதனால் இது வந்து நம்ம மார்க்கெட்லேருந்து நமக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க. நானும் போய் எடுத்துகிட்டு வருவேன். இது ஒருத்தர் போடக்கூடாதுன்னு பாங்க, மருந்து அதிகம் அப்படின்னு. நான் 20 வருஷமாக அதை தான் போட்டு வளர்த்திட்டு இருக்கிறேன். நல்லா தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை எல்லாம் வரதில்லை நமக்கு. இப்போ இந்த கூண்டு வந்து எப்படி செட் பண்ணியிருக்கீங்க? இது வந்து உங்களுக்கு 5 அடி நீளம், 1.5 அடி ஹைட்டு, அகலம் வந்து 3.5 அடி வருங்க. இதில் வந்து உங்களுக்கு 4 பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்குது. குட்டி போடுறதுக்குன்னு தனி இது ரூமு இருக்கும். இது வந்து குட்டி போடுறதுக்குன்னு தனி ரூமு. குட்டி போடுறதுக்குன்னு தனி ரூம். ஆமாம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, உள்ள டப்பா மாதிரி வைப்பாங்க. பிளாஸ்டிக் டப்பா வச்சு அதில் குட்டி போடுற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதிலே கூண்டுலேயே செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கருப்பு முயல் இருக்குல்லங்க, இது என்ன என்னங்க? இது வந்து உங்களுக்கு டச் பீரியடில் வருங்க. இது ஏன்னா வெள்ளையாக இருக்கிற முயல் தான் நான் அதிகமாக பார்த்துருக்குறேன். இது கலர் வெரைட்டி எல்லா கலர் இருக்குதுங்க. நிறைய கலர் இருக்குது. இப்போ காட்டு முயல் வந்து அது வேற மாதிரி இருக்கும். அது வந்து ஹேர்னு சொல்லுவாங்க. அது முயலில் சேராது உங்களுக்கு. அது என்ன சார்? அது முயல் இல்லாத முயல் தான். அதை வந்து ஹேர்னு சொல்லுவாங்க. ரேபிட் சொன்னால் இதுதான் ரேபிட். அது வந்து ஹேர் சொல்லுவாங்க. இது சார்? இது நியூசிலாந்து ஒயிட்டு. இப்போ பார்த்துமே அதே தானே? அது நியூசிலாந்து தான் அதிகமாக இருக்கும். இது வந்தீங்கன்னா இதுதான் அந்த காட்டு முயல் கலரில் இருக்குது. ஆமாம், இதுதான் இப்போது நாங்கள் வரும்போது கூட இது நம்ம வளர்ப்பு முயல் தான். ஆனால் கலர் வந்து இந்த டைப்பில் தான் இருக்கும். பிடிக்கலாங்களா? அது கிடைக்காதே. அது அப்படி தூக்கக்கூடாது. எப்படி தூக்கணும்? தூக்குறது இப்படி தான் தூக்கணும். அது ஏன் சார்? அந்த காதையும் இப்படி முதுகு தோலையும் இப்படி அணைச்சி பிடிச்சி தூக்கி பின்னாடி ஒரு சப்போர்ட் கை கொடுக்கணும். ஏன் இல்லாட்டி கடிச்சிருங்க? இல்லைன்னா கடிக்காதுங்க, பின்னாடி காலை வச்சு அடிச்சு புரண்டி விட்டுரும். புரண்டி விட்டுரும். ஓகே ஓகே, வேணாம் விடுங்க. நான் விசப்பிரிச்சு எடுக்க விரும்பல. தொட்டு மட்டும் இப்போ காதை பிடிச்சி ஏன் தூக்கூடாதுன்னு உடம்பு வெயிட் ஃபுல்லாக அந்த கழுத்தில் இது போய் என்ன ஆகும், அந்த கழுத்து நரம்பு கட்டாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதை பார்த்து, அதனால் காதை மட்டும் பிடிச்சி தூக்கக்கூடாது. முயலை பெரும்பாலும் காதை பிடிச்சி தூக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் முயலை காதை பிடிச்சி தூக்கக்கூடாது. பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஆமாம். முதுகு தோலை பிடிச்சி வைக்கிறது சேஃப்டி. அதுக்கும் சேஃப்டியாக இருக்கும், நமக்கும் சேஃப்டியாக இருக்கும். இப்போ இந்த முயல் பண்ணையில் நமக்கு வருமானம் எப்படிங்க சார் வருது? வருமானம் நல்லா இருக்குதுங்க. கரெக்டாக மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பண்ணணும். தெரியாமல் சொன்னால் அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். என்ன பிரச்சனைனா நோய் மேலாண்மையெல்லாம் பார்க்கணும். முயலில் வந்து இந்த சொறி நோய் வரும், கழிச்சல் நோய் வரும். மெயினாக இது 2 தான். ரேராக வர்றது இந்த தலை சுற்றி நோய்னு ஒரு குட்டிகளுக்கு. அப்புறம் ஹீட் ஸ்ட்ரோக் வரும். அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா கொஞ்சம் காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த சொறி கழிச்சல் இதெல்லாம் வந்து காப்பாற்றிக்கலாம். அதுக்கு இன்ஜெக்ஷன் இருக்குது, மெடிசன் இருக்குது. போட்டோம்னா அது ரெடி ஆயிடும் உங்களுக்கு. குட்டி முயல் இருக்குது பாருங்கள், அது ஒன்று எடுங்க சார் பார்ப்போம். முயல் குட்டி எப்போ பிறந்ததுங்க? இது வந்து 12 நாள் ஆகுதுங்க. 12 டேஸ் ஆச்சுங்க. 12 நாளான குட்டி. தாய்ப்பால் குடிச்சிட்டு இருக்குது இல்லைங்களா? ஆமாங்க. இது ஒரு 40 நாள் வரைக்கும் தாய்ப்பால் குடிக்க விடுவோம். அதுக்கு போகிற நம்ம சேல் பண்ணிக்கலாம். வாங்குறாங்களா? நமக்கு மார்க்கெட்டில் வந்து ஒட்டுக்கா குட்டி வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. குட்டி பெரும்பாலும் இங்கே லோக்கலில் சேல் பண்ணுறது 1-2 பீஸ் தான் போகும். மார்க்கெட்லேருந்து லாட்டாக வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே சார். இப்போ இந்த சுற்றி இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய சேம் அதே இனம் தானுங்களா, வேற இனங்களா? இல்லை, இனம்னு சொன்னால் அதில் கலருக்கு வெரைட்டி இனம் வரும். இது உங்களுக்கு டச்சு வந்து அங்கோரா.
இது சனையாக இருக்குது, கையில் எடுக்க வேண்டாம். ஓகே. இது டச் அங்கோரா, நியூசிலாந்து ஒயிட். இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பாட்டரு, நல்லா இருக்குது. கண்ணுக்கு மை போட்ட மாதிரி நல்லாயிருக்கும். டச் அங்கோராங்களா? இது வந்து இங்கிலீஷ் பாட்டர். ஓ. டச் அங்கோரான்றது இது. ஓ. சொரினோவுன்றது இதுதாங்க. சொரினோ எங்கே காட்டுங்க சார். காதில் பார்த்தீங்கன்னா இப்படி பொறி பொறியாக வரும். இது வந்து இன்ஜெக்ஷன் போட்டாச்சு, உளுந்துகிட்டு இருக்குது. ஒரு டைம் இன்ஜெக்ஷன் போட்டாலே போதும். அது வந்து கம்ப்யூட்டர் அப்படி இதெல்லாம் உதிர்ந்த ஆரம்பிச்சு. இது வந்து ஸ்டார்டிங்லேயே இன்ஜெக்ஷன் போட்டுரும். முத்த விட்டோம்னு சொன்னால் உங்கள் உடம்பு ஃபுல்லாக பரவிடும், குட்டி இழைச்சி போய் இறந்துடும். எப்படிங்க மிதமான சூட்டில் தான் இருக்கணுங்களா எப்படிங்க சார்? ஆமாம், உங்களுக்கு சூடு அதிகமாக ஆகாது, குளிர் தாங்கிக்கும், சூடு ஆகாது. மழையில் நேரடியாக படக்கூடாது. மழையில் நனைஞ்சதுன்னா உங்களுக்கு சளி பிடிச்சிக்கும். அப்புறம் அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கணும். இப்போ கிலோ வந்து என்ன ரேட்டு கொடுக்குறீங்க சார் நான்வெஜ் நம்மளுடைய முயல் வந்து? அதான் உங்களுக்கு முயல் மீட்டு வந்து 750 ரூபா. 1 கிலோ. 1 கிலோ மீட் வெட்டுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ முயல் தான் வெட்டுவோம். 2 கிலோ முயல் தான் வெட்டுவீங்க? ஆமாம், அதுக்கு கீழே உள்ள வெட்டினாலும் உங்களுக்கு எலும்பு அதிகமாகிடும். சதை அதிகமாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிட. ஆமாம். புதுசாக யாராவது முயல் பண்ண ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய அட்வைஸ் என்ன சார்? இட வசதி வேணும் உங்களுக்கு. கொஞ்சம் இதில் வந்து ஸ்மெல் அதிகமாக வரும். அதனால இட வசதி வேணும். அக்கம் பக்கத்தில் வீடு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா வளர்த்துற ஈஸியாக வளர்த்திக்கலாம். சுத்தம் பண்ணுற ஸ்மெல்லு வந்து இந்த நம்ம க்ளீன் பண்ணுற நேரம் கொஞ்சம் நேரம் ஸ்மெல்லு வரும். அது எப்படினாலும் அந்த ஆடு வளர்த்தா அந்த ஸ்மெல் வருமோ அதே மாதிரி முயல் வளர்த்தா அந்த ஸ்மெல் வரத்தான் செய்யும். வீடு அது நெருக்கமாக உள்ள ஏரியாவில் வைக்கிறது கொஞ்சம் சிரமம். மற்றபடி எல்லாமே பிரச்சனையும் இல்லை. லாபமாகவும் போயிட்டு இருக்குது, நல்லா போயிட்டு இருக்குது. உங்களுக்கு மாதத்தில் எவ்வளோ வருமானம் இதில் நமக்கு கிடைக்கும் சார்? வச்சிருக்கிற பீஸ்க்கு அந்த மாதிரி இப்போ இதில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு மாதம் ஒரு 30 ரூபா பக்கம் கிடைக்குதுங்க குட்டிகளில் மட்டும். அது இல்லாமல் மீட்டுக்கு தனியாக உங்களுக்கு போகிற மாதிரி அதுக்கு கிடைக்கும். ஒரு 50,000 வரைக்கும் இதில் ஒரு வருமானம் இருக்கு. வரும். கரெக்டாக மெயின்டைன் பண்ணி எல்லாம் குட்டி எல்லாம் கரெக்டாக செனைக்கு பிடிக்க வச்சு கரெக்டாக குட்டி போட்டு நம்ம பாதுகாப்பு பண்ணி எல்லாம் பண்ணோம்னா நல்ல வருமானம் வருது. சார், இப்போ முயல் ரத்தம் இருக்குது பாருங்கள். ஆமாங்க. அதில் வந்து நீங்கள் எண்ணெய் தயார் பண்ணுறீங்களா? ஆமாங்க, முயல் ரத்தம் வந்து துணியில் நினச்சி அதில் வந்து எண்ணெய், மரச்சக்கு, தேங்காய் எண்ணெய், அதெல்லாம் மூலிகையெல்லாம் போட்டு நம்ம எண்ணெய் தயார் பண்ணுறோம். அது வந்து எண்ணெய் ரேட்டு நிலையாக இருக்கிறதுனால ரேட்டு வந்து மாறி மாறி வருங்க. இப்போ வந்து மினிமம் வந்து 125 ml வந்து 300 ரூபான்னு போயிட்டு இருக்குது. நீ ரேட்டு எண்ணெய் ரேட்டு கம்மியாச்சுன்னா கொஞ்சம் ரேட் கம்மியாகும். இப்போ இனச்சேர்க்கைக்கெல்லாம் நீங்கள் எப்படி சார் முயலை எப்படி நீங்கள் பக்குவப்படுத்துறீங்க? இனச்சேர்க்கைக்கு அது முயலுக்கு வந்து பருவம் இருக்குதுங்க. அந்த டைமில் தான் நம்ம மேட் பண்ண முடியும். அந்த உறுப்பு வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு உறுப்பு வந்து நல்ல சிகப்பு கலரில் பெருசாக இருக்கும். அந்த டைமில் நம்ம ஆண் கூண்டு கூட விட்டோம்னா அது மேட் ஆகிக்குங்க. மேட் பண்ணி அவங்களுக்கு 30 நாளில் குட்டி போட்டுரும். இந்த எண்ணெய் வந்து அதில் போட்டிருக்கீங்க, கிட்டத்தட்ட பொடுகு, இளநரை, முடி உதிர்வு, முடி கருமை, பேனு, வழுக்க, புழுவெட்டு, முடி வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி. ஆமாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான். ஆமாம். இந்த பிரச்சனையிலேருந்து இந்த எண்ணெய் வந்து தீர்வு கொடுக்குங்களா? நல்ல தீர்வு கொடுக்குதுங்க. நிறையா உங்களுக்கு பார்சல் நிறையா வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. திருப்பூருங்கிறதெல்லாம் வந்து வாங்குறாங்க. எந்த ஊர்லேருந்து கேட்டாலும் நம்மளுக்கு கொரியர் பண்ணி விடலாம். அது கொரியர் சார்ஜ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும், எக்ஸ்ட்ரா வருங்க. இந்த செட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். செட்டு வந்து உங்களுக்கு இது 40க்கு 20ங்க செட் அளவு. 20 அடியில் நம்ம முயல் வச்சுருக்கிறோம். அந்த பக்கம் ஃபுல்லாக நமக்கு தையலுக்கு வேண்டி அதுக்கு ஒதுக்கிட்டோம். இந்த சைடு கொஞ்சம் கோழியை விட்டுருக்குறோம். அப்புறம் முயலுக்கும் அந்த பக்கம் கொஞ்சம் இருக்குதுங்க. பார்க்கலாங்களா? மழை பெஞ்சதுனால வான்கோழி இருக்குங்களா? வான்கோழி இருக்குது. இங்கே செட்டு போடுறதுக்கு வேண்டி ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இங்கே எத்தனை முயல் இருக்குது சார்? இங்கே 30 முயல் இருக்குதுங்க. ஓகே. இந்த வான்கோழி வந்து எப்படிங்க சார்? இது விற்பனைக்கு தானுங்களா? அது விற்பனைக்கு தாங்க. எப்படிங்க சார்? என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? இது வந்து கிலோ 800 ரூபா ரேட்டுக்கு போகுதுங்க. சரி, மீட்டு லைவ் ரேட் வந்து 600 ரூபா வரும். இப்போ இது எவ்வளோ கிலோ வரைக்கும் விழுகும் சார்? இது இப்போ நம்மகிட்ட 11 கிலோ வந்துச்சுங்க. ஒரு கோழி ஒன்று வெட்டினோம், மேலு. ஃபீமேலு உங்களுக்கு அதில் 6 கிலோ 7 கிலோ வருங்க. இது டேஸ்ட்டெல்லாம் எப்படி சார் இருக்கும்? இது என்ன நல்லா இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கொழுப்பு அதிகம் இதில். கொழுப்பு வந்து நிறையா இருக்கும். சமைக்கிறது எப்படி சமைக்கணும் சார்? சேம் எல்லாம் சிக்கன் மாதிரியே தான். சிக்கன் மாதிரியே சமைச்சாலே போதும். நல்லாயிருக்கும். மீட் நல்லாயிருக்கும். நல்லா கொழுப்பு சத்தோட நல்லா வாறு மாதிரி இருக்கும். சரிங்க சார், நிறைய தகவல்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நம்மளுடைய முயல் பண்ணை எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, உங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொஞ்சம் சொல்லுங்கள் தேவைப்படுறாங்க. முயல் பண்ணை வந்து நம்ம தொண்டாமுத்தூர்லேருந்து புத்தூர் வில்லேஜுங்க, தென்னமநல்லூர் பஞ்சாயத்தில் வருங்க.
இந்த பண்ணை வந்து ஆரம்பித்து 20 வருஷம் ஆகுது, நல்லா போயிட்டுருக்குது. நீங்கள் இந்த பண்ணைக்கு வர்ற மாதிரி இருந்ததுன்னா கூகுள் மேப்பில் எஸ்எஸ்கே ரேபிட் ஃபார்ம் டைப் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன் வந்துடுங்க. என்னோடய ஃபோன் நம்பர் வந்து 9597424691. யாராவது தேவைப்படுறாங்களோ உங்களை தேவைப்படுறவங்க நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். என்ன நேரம் வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். யாராவது அட்வைஸ் வேணும் எங்களுக்கு முயல் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும்னா உங்களை கேட்க தாராளமாக கொடுக்கலாம். எனக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுப்போ நான் உங்களுக்கு நீட்டாக எல்லாமே உங்களுக்கு தகவல் கொடுத்துருவேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சரிங்க சார், நிறைய தகவல் பண்ணிக்கிங்க. நன்றி சார். முயல் பண்ணை எப்படி ஆரம்பிக்கணும், அதே சமயம் முயல் பண்ணை வச்சா நமக்கு எந்த வகையில் வருமானம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. தொடர்ந்து சிவாருன் டிவியை பார்க்க விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். சிவாருன் டிவி இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.